अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिही खैरुल अनाम व अला आलिहिल इलाम व सहाबिहिल किराम अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अलिफ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तक़ीन सदक़ल्लाहु मौलानल अज़ीम। वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अम्रैन लन तज़िल्लु मा तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाह व सुन्नतु रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम சதக்க சாதிக்குல் ஆமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீது உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிற நாம் இன்றைய தினம் இறுதி நபியின் இறுதி நாட்கள் எனும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை என்பது மனித குலத்திற்கான முன்மாதிரி வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லியதிலிருந்து பெருமானாருடைய வாழ்வின் அனைத்து நிலைகளும் மனிதகுலத்திற்கான முன்மாதிரிகளால் சூழப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் அவர்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளும் முன்மாதிரி நிறைந்த பகுதிகளாக இருந்ததைப் போலவே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைய நெருங்கிய கடைசி காலகட்டமும் இறுதி நாட்களும் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான முன்னுதாரணங்களையும் பாடங்களையும் சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களை பொறுத்தவரையில் தனக்கு மரணம் நெருங்கி வருகிறது என்பதை அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக விளங்கி வைத்திருந்த நபி அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னுடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற தகவல்களை பல நபித்தோழர்களுக்கு அவ்வப்போது சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக அவர்கள் கடைசியாக செய்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் செல்லுவதற்கு முன்பாக யமன் நாட்டிற்கு பொறுப்புதாரியாக அனுப்பி வைக்கப்பட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பல உபதேசங்களை செய்து வழிகாட்டுதல்களை வழங்கி அந்த நாட்டிற்கு அவர்கள் அனுப்பி வைக்கின்ற போது ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாகனத்தில் ஏறி புறப்பட்டவுடன் பெருமானார் சொன்னார்கள், முஆதே, இந்த சந்திப்பு தான் இறுதி சந்திப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீ யமன் நாட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் மதீனாவிற்கு திரும்பி வருகிற போது நான் இந்த மதீனாவிலே இருக்க மாட்டேன் என்று தோணுகிறது. மரணம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் வருகின்ற போது நீர் என்னுடைய மன்னரையைத்தான் சந்திக்க வேண்டியது வரும் என்று ஹதரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க என்பதை பார்க்கிறோம். இதை கேட்ட உடனேயே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் கலங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் சந்திப்பு என்பது கடைசி சந்திப்பாக அமையப்பெறுகிறதே.
பெருமானாருடைய கடைசி நாட்களில் மதீனாவில் இருக்கின்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லையே என்று அழுத வண்ணம் தங்களுடைய பிரயாணத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதற்கடுத்து பாருங்கள், இப்படி சில நபித்தோழர்களிடத்திலே அவ்வப்போது தன்னுடைய மரணம் நெருங்கி வந்ததை சூசகமாக சொல்லிக் கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் பொது வெளியில் எப்பொழுது இதை பிரகடனப்படுத்தினார்கள் என்றால், ஹஜ்ஜத்துல் வதா என்று அழைக்கப்படக்கூடிய இறுதி ஹஜ்ஜின் போது அரஃபா பெருவெளியிலே ஆற்றிய அந்த இறுதி பேருரையிலேயும் சரி, அதற்கு பிறகு அடுத்தடுத்த நாட்களிலே அங்கே நிகழ்த்திய உரைகளிலேயும் சரி தெளிவாக சொன்னார்கள், தன்னுடைய மரணம் சமீபத்தில் வந்துவிட்டது, இந்த மண்ணை விட்டு நான் விடைபெற்று செல்லக்கூடிய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்வினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அந்த அரஃபா பெருவெளியிலே ஆற்றிய உரையிலேயும் சொன்னார்கள். அதற்கு பிறகு மக்காவிலே வைத்தவர்கள் ஆற்றிய சிற்றுரைகளிலேயும் சொன்னார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அரஃபா உரையினுடைய தொடக்கத்திலேயே பெருமானார் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள், நான் சொல்லுகிற செய்திகளை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இங்கே வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்திகளை எட்டி வையுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது பெருமானார் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு இதே இடத்தில் இதே நாளில் உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அடுத்த ஆண்டு இதே நாளில் இதே இடத்தில் உங்களை நான் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியாது. அதனால் கவனமாக இந்த உரையை கேட்டுக்கொள்ளுங்கள், வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேருங்கள் என்று பெருமானார் அந்த உரையினுடைய தொடக்கத்திலேயே சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அந்த ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுடைய கிரியைகளை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற போது சஹாபாக்களை லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்த அந்த நிலையிலே சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து நீங்கள் ஹஜ்ஜுடைய இபாதத்துக்களை தெளிவாக கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஹஜ்ஜுடைய கடமை கடைசி காலகட்டத்தில் தான் அருளப்பட்டது. அதற்கு பிறகுதான் பெருமானார் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கடைசி காலகட்டத்திலே அருளப்பட்டிருக்கிற இந்த ஹஜ்ஜுடைய சட்டங்களை நான் இருக்கின்ற போதே என்னிடமிருந்து நீங்கள் முறையாக இப்பொழுது கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னுதாரணமாக இப்பொழுது ஹஜ்ஜுடைய கடமைகளை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன், என்னை பார்த்து நீங்கள் அந்த சட்டங்களை இபாதத்துக்களை கவனமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போதும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், லா அதிரி லஅல்லி அஹஜ்ஜு பஅத ஆமி ஹாதா, இந்த வருடத்திற்கு பிறகு மீண்டும் நான் ஹஜ்ஜுக்கு வருவேனா என்பது எனக்கு தெரியாது. அந்த உரையிலேயும் சொன்னார்கள், அரஃபா உரையிலேயும் அடுத்த ஆண்டு இதே அரஃபாவிலே நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது என்று சொன்ன பெருமானார் ஹஜ்ஜிலேயும் சொன்னார்கள், ஹஜ்ஜுடைய இபாதத்துக்களை நிறைவேற்றுகிற அந்த விஷயத்திலேயும் சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு வருவேன் என்பது நிதர்சனம் இல்லை, அது உறுதி இல்லை, உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அதனால நீங்க ஹஜ்ஜுடைய அமல்களை என்னிடமிருந்து முறையாக கற்றுக்கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு அறிவிச்சாங்க. இந்த ஹஜ்ஜின் போதுதான் பெருமானார் இந்த கடைசியாக உரை நிகழ்த்திய ஹஜ்ஜுடைய இபாதத்துக்களை பற்றி சொல்லுகிற போது நான் அடுத்த வருடம் இருக்க மாட்டேன் என்பதை அறிவிப்பு செய்த அந்த நிலையில்தான் இரண்டு வகையான வசனங்கள் பெருமானாருக்கு அருளப்படுகிறது. என்ன வசனம் என்றால், முதலாவது அரஃபாவுடைய அந்த பெருவெளியிலே பிறை 9 அவர்கள் ஆற்றிய அந்த உரை நிறைவு பெறுகிற போது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த வசனம் அருளப்படுகிறது. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்றைய தினம் என்னுடைய இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்து விட்டேன். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய தினம் நான் பூர்த்தி செய்து விட்டேன். வ அக்மல்து லக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, என் அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று
அல்லாஹ் தஆலா இறக்கிய அந்த அருள் வசனமும் அந்த அரஃபா பெருவெளியிலே வைத்துதான் அருளப்படுகிறது. அந்த வசனத்திலேயும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், மார்க்கம் பரிபூரணம் அடைந்து விட்டது, இனிமேல் இதிலே சேர்க்க வேண்டிய விஷயங்கள் இல்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இல்லை, எல்லாமே இந்த மார்க்கத்தில் சொல்லித் தரப்பட்டு விட்டது. பெருமானாருடைய நடவடிக்கைகளின் மூலமாக, அவர்களுடைய நடைமுறைகளின் மூலமாக கற்பிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது என்பதை அல்லாஹ் சூசகமாக சொன்னான். இந்த மார்க்கம் பரிபூரணத்தன்மையை அடைந்து விட்டது. மார்க்கம் பரிபூரணத்தன்மையை அடைந்து விட்டது என்றாலே என்ன அர்த்தம்? நபியினுடைய வேலை முடிந்து விட்டது என்ற அர்த்தம். பெருமானார் இந்த மண்ணுக்கு எதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள்? மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் இந்த மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை பரிபூரணப்படுத்துவதற்காகவும் தான் பெருமானார் அனுப்பப்பட்டார்கள். இப்பொழுது மார்க்கம் பரிபூரணமாகிவிட்டது என்று சொன்னால் பெருமானாருடைய வேலை முடிவுக்கு வந்துவிட்டது என்று பொருள். அதற்கடுத்து பாருங்கள், பிறை 9 இந்த வசனம் அருளப்படுகிறது. பிறை 12 பார்த்தால் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா அருளப்படுகிறது. அந்த சூராவினுடைய தர்ஜுமாவை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இந்த மார்க்கத்திற்கு வெற்றியும் உதவியும் அடுத்தடுத்து வருகின்ற போது, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே இணைகின்ற அந்த காட்சியை நீங்கள் காணுகிற போது, நீங்கள் இறைவனை துதிபாடுங்கள், வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இறைவன் பேசுகிறார். இந்த மார்க்கத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள், வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். அப்படி சேருகின்ற போது அல்லாஹ்வை நீங்கள் புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கள், இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அத்தியாயமும் பெருமானாருடைய மரணத்தை சூசகமாக அறிவிப்பு செய்தது. என்ன செய்தது? வெற்றி மேல் வெற்றி வந்துவிட்டது என்று சொன்னால், மக்கள் கூட்டம் கூட்டமாக இணைகிற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரின் அழைப்பு பணி நிறைவு பெறுகிறது என்றுதானே அர்த்தம். பெருமானார் அதற்காகத்தானே வந்தார்கள். எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும் என்ற அந்த லட்சிய படியில் தானே அவர்கள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள். அந்த காட்சி கண்கூடாக வருகிறது என்று சொன்னால் பெருமானாருடைய பணி நிறைவு பெறுகிறது என்றுதானே அர்த்தம் என்பதை அந்த சூரா அறிவிக்கின்ற விதத்திலே அருளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாமே ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஆற்றிய அந்த உரைகள், அந்த இபாதத்துக்களுக்கு மத்தியில் தான் இந்த 2 வகையான கருத்து மிக்க இந்த வசனங்களும் அருளப்படுகிறது. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள், என் மரணம் நெருங்கிக் கொண்டு வருகிறது, அடுத்த ஆண்டு இந்த இடத்திலே நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது, அடுத்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு வருவேனா என்பது எனக்கு தெரியாது, அதனால் என் தவணை காலம் நெருங்கி வருகிறது என்பதை பெருமானார் பொதுவெளியில் பிரகடனப்படுத்தியது ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து பிரகடனப்படுத்தினார். இப்ப ஹஜ்ஜுடைய காலகட்டத்திற்கும் நபிகள் நாயகத்துடைய வஃபாத்திற்கு மத்தியிலே எவ்வளவு காலம் இருந்தது? சரியாக 3 மாத காலம்தான். பெருமானார் ரபியுல் அவ்வலிலே வஃபாத்தாகிறார்கள். அதற்கு முந்தைய துல்ஹஜ்ஜிலே தான் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். 2க்கு மத்தியிலே இருந்த காலகட்டம் எவ்வளவு? சரியாக 3 மாத காலங்கள். இந்த 3 மாத காலங்களில் மதீனாவிற்கு திரும்பியதற்கு பிறகு பெருமானார் தன்னுடைய தவணை நெருங்கிவிட்டது என்பதை அடுத்தடுத்து தொடராக அறிவிப்பு செய்து கொண்டே இருந்தாங்க. பொதுவெளியிலே அறிவிப்பு செய்தவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அதை தெளிவாக பிரகடனப்படுத்திக் கொண்டே இருந்தார். எப்படி பிரகடனப்படுத்தினார்கள்? மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு பார்த்தால் சஃபருடைய மாதத்தினுடைய தொடக்கத்திலே நபி அவர்கள் உஹது களத்திலே சுஹதாக்களாக ஷஹீதாக்கப்பட்ட அவர்களுடைய மன்னரை பகுதிக்கு செல்லுகிறார்கள். அங்கு போய் பிரத்யோகமாக அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். உஹதிலே 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஷஹீதாக்கப்பட்ட அந்த வீர தியாகிகளுக்காக பெருமானார் துஆ செய்கிறார்கள். துஆ செய்துவிட்டு அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்த அவர்களை பார்த்து பேசினார்கள், நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், இதோ நான் உங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்ற கருத்துப்பட பேசினார். அப்படியானால் நாம் சந்திக்கின்ற நாள் நெருங்கிவிட்டது, நீங்கள் இறைவனின்பால் மீண்டு விட்டீர்கள், நான் அடுத்து வரவிருக்கிறேன் என்பதை இந்த துஆவின் மூலமாக பெருமானார் உணர்த்தினார்கள். இது உஹது ஷுஹதாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த இடத்துல போய் செய்த துஆ. அதற்கு பிறகு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? 1-2 சில தினங்கள் தான் கழித்திருக்கும்.
ஜன்னத்துல் பக்கி என்ற பொது கபர்ஸ்தானிற்கு வருகிறார்கள். அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்த பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்களை தரிசித்து விட்டு அவர்களை ஜியாரத்து செய்துவிட்டு அவர்களுக்காகவும் துஆ செய்தார்கள். பொதுவெளியிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்த ஜன்னத்துல் பக்கியிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த மூத்தாக்களுக்காக பெருமானார் துஆ செஞ்சாங்க. துஆ செய்கின்ற போதும் இப்படியே சொன்னார்கள், நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், நான் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதிவிரைவில் நம்முடைய சந்திப்பு நிகழப்போகிறது என்பதை அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்த சஹாபாக்களுக்கு செய்த துஆவின் மூலமாக பெருமானார் பிரகடனப்படுத்தினார். இப்படி அடுத்தடுத்து தன்னுடைய தவணை காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை சூசகமாகவும் வெளிப்படையாகவும் சொல்லிக் கொண்டிருந்த பெருமானார் சஃபர் மாதத்தினுடைய கடைசி பகுதியை அடைகின்ற போது, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சஃபர் மாதத்தினுடைய 28 அல்லது 29வது பிறையை நெருங்குகிற போது ஒரு ஜனாசா தொழுகையிலே கலந்து கொண்டு அதனுடைய காரியங்களிலே பங்கெடுத்த நிலையில் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு நெருங்கி வருகின்ற போது, அவர்களுடைய வீட்டை வந்து அடைகின்ற போதே ஒரு மாதிரி சோர்ந்த நிலையிலே வருகிறார்கள். ஆயிஷாவே, எனக்கு சற்று தலைவலி அதிகமாக இருக்கிறது, தலை இன்னைக்கு வழக்கத்துக்கு மாற்றமா ரொம்ப வலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் அந்த தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. பெருமானாருடைய உடல் அப்படியே கனலாய் கொதிக்கிறது. கொஞ்ச நேரத்தில் இது நடக்கிறது. அதற்கு முன்னாடி எந்த விதமான அறிகுறிகளும் தெரியவில்லை. முதலாவதாக பெருமானாருக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான பிரச்சனை என்று பார்த்தால் காய்ச்சல், தலைவலி அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு பார்த்தால் காய்ச்சலும் சேர்ந்து கொண்டது. கடுமையான தலைவலியினாலும் காய்ச்சலினாலும் கிட்டத்தட்ட ஒரு 13 அல்லது 14 நாட்களை பெருமானார் கடக்கிறார். நபி அவர்கள் சுகவீனம் இல்லாமல் இருந்தது அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை நாட்கள் கடைசியிலே என்று பார்த்தால் 13 அல்லது 14 நாட்கள் உடல் நலக் குறைவால் பெருமானார் சற்று பாதிக்கப்பட்டிருந்தார். இது எந்த நிலை என்றால் காய்ச்சல், தலைவலி, அதற்கு பிறகு கடைசி நாட்கள் நெருங்குகிற போது அவ்வப்போது ஏற்படுகின்ற மயக்க நிலை, இந்த 3 தான் பெருமானாருடைய கடைசி நாட்களை சூழ்ந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். இப்ப ஆயிஷா நாய்கிட்ட வந்து சொல்றாங்க, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறாங்க, தொலை வைக்கிறது, வழக்கமான அந்த பணிகளை கவனிக்கிறது, எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது போல் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் அடுத்து ஒரு 5-6 நாட்கள் கிடக்கின்ற போது அவர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகிக் கொண்டே இருக்கிறது, அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எல்லா நிலைகளும் எந்த அளவிற்கு என்றால் அவர்களால் சரியாக நடக்க முடியாத அளவிற்கு ஒரு சோர்வான நிலையை, பலவீனமான நிலையை அவர்கள் பெறுகிறார்கள். காய்ச்சல் விட மறுக்கிறது, தலைவலி அவ்வப்போது அவர்களை பாடாய்படுத்துகிறது. இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கின்ற போதுதான் மரணம் அடைவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக தன்னுடைய மனைவியர்களில் ஒருவராகிய ஹதரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் போது எல்லா மனைவிமார்களையும் அழைச்சு சொன்னாங்க, நான் என்னால ஒவ்வொரு வீட்டுக்கு அழைந்து வருவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது, உடல் சுகவீனம் இல்லாமல் இருக்கிறேன். அதனால் என் மனைவி ஆயிஷாவுடைய வீட்டிலே நான் தொடராக சில தினங்கள் இருப்பதற்கு எனக்கு நீங்க அனுமதி தருவீங்களா என்று தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட கேட்கிறாங்க. அந்த கடைசி நாட்களை நெருங்கி கொண்டிருக்கும் போது கூட அந்த மனைவிமார்களுக்கு செய்கின்ற அந்த உரிமைகளில் மீறல் வந்துவிடக்கூடாது, அவர்களுடைய உணர்வுகளுக்கு நாம் மீறிய விதத்திலே நடந்துவிடக்கூடாது என்பதனால் அவங்கள்ட்ட கேட்டாங்க. ஒவ்வொரு மனைவியினுடைய வீட்டிலையும் ஒவ்வொரு நாள் நான் இருப்பது வளமை, ஆனால் என்னால் அப்படி செல்ல முடியவில்லை, நான் ஆயிஷாவுடைய வீட்டிலேயே தொடர்ந்து சில தினங்கள் இருப்பதற்கு நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேட்கும் போது எல்லா மனைவிமார்களுடைய சம்மதத்தின் பெயரில் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் பெருமானார் தன்னுடைய இறுதி ஒரு வாரத்தை அவர்கள் கழிக்கிறார்கள். கடைசி ஒரு வாரம் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் இருக்கிறார். இப்படி இருக்கும் போது ஆயிஷா நாயுடைய வீட்டிற்கு வருகின்ற போதே நபியினுடைய அந்த நிலை எப்படி இருந்தது என்று ஹதீஸ்ல பார்க்கும் போது அவங்களால தனியாக நடக்க முடியல. 2 பேருடைய துணையோடு வந்தார்கள். ஒன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 பேருடைய கழுத்துக்களில் தன்னுடைய கையை போட்டவர்களாக
அந்த 2 பேரினால் அழைத்து வரப்பட்ட நிலையில் தான் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டுக்கு வந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல்நிலை பலவீனமாக இருந்தது. இந்த நிலையில் ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வருவாங்க, தொழ வைப்பாங்க, திரும்ப வீட்டுக்கு உடனே வந்துருவாங்க. வேறு எந்த பணிகளையும் அவர்களால் கவனிக்க முடியாது. தொழுகை, அது முடிந்தால் வீடு, வீடு இல்லை என்றால் பள்ளிவாசல் என்ற நிலையிலேயே அவர்களுடைய நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. இப்படி ஆயிஷா அம்மையாருடைய வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு பார்த்தால் அடுத்து நடைபெற்ற 6 நாட்களினுடைய செயல்பாடுகள் ஹதீசுகளில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புதன்கிழமையிலிருந்து ஆயிஷா அம்மையாருடைய வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு வருகிற புதன்கிழமையிலிருந்து அடுத்து வருகிற திங்கட்கிழமை வரை, பெருமானாருடைய வஃபாத் என்பது ரபியுல் அவ்வல் பிறை 12, திங்கட்கிழமை அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். ஆயிஷா அம்மையாருடைய வீட்டில் இருக்கும் போது பிறை 7 புதன்கிழமை என்று நடந்த அந்த நிகழ்வுகளில் இருந்து ஹதீசுகளில் பெருமானாருடைய அந்த கடைசி நிமிடங்கள் அணு அணுவாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனா ஹதீஸ் நூல்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வரிசையா தொடராக இந்த செய்திகள் இருக்காது. ஆங்காங்கே பிரிந்து பிரிந்து இருக்கும். பெருமானாருடைய கடைசி நாட்களில் நடைபெற்ற நிகழ்வுகள் வரலாற்று ஆசிரியர்களும் ஹதீஸ்களை நிபுணர்களும் எந்தெந்த நாளில் எது எது நடந்தது என்பதை தெளிவாக பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த 6 நாட்கள் கடைசி கட்டமாக நடைபெற்ற அந்த 6 நாட்களுடைய நிகழ்வுகள் சமுதாயத்திற்கு பல்வேறு விதமான படிப்பினைகள் நிறைந்ததாக இருக்கிறது. அவைகளை முழுமையாக இங்கே சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஒரு சில விஷயங்களை மட்டும் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் பெருமானாருடைய இறுதி கட்டத்தினுடைய அந்த நாட்களை சொல்லணும்னா அது மாசக்கணக்கில் பேச வேண்டிய விஷயங்களை உள்ளடக்கிய மாபெரும் பொக்கிஷமான கருத்துக்கள் அடங்கிய நாட்களாக இருக்கிறது. அதையெல்லாம் முழுமையாக இந்த 3/4 மணி நேரத்திலேயோ 1 மணி நேரத்திலேயோ சொல்லி முடிக்க முடியாது. முடிந்த அளவிற்கு எதை இந்த நேரத்தில் சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களை மட்டும் நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். புதன்கிழமை பிறை 7 அன்று பெருமானாருடைய உடல்நிலை ரொம்ப பலவீனமான நிலையில் இருக்கின்ற போது லுஹருடைய வக்திற்கு முன்பாக முற்பகல் நேரத்திலே பெருமானார் சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, நான் குளிக்க வேண்டும், எனக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது, உடல் கனலாய் கொதிக்கிறது, தலைவலி கடுமையாக இருக்கிறது. ஆனால் பெருமானார் சொன்னாங்க, நான் குளிக்க வேண்டும், எனக்கு 7 தோல்பைகள் நிறைய தண்ணீரை எடுத்து என்னை குளிக்க வையுங்கள் என்று தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால் அதுவும் ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனத்து வீதிகளிலே நடந்து வருகிற போது அன்சாரிகள் எல்லாம் ஒரு இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது பெருமானாருடைய அந்த உடல்நிலையை குறித்து ரொம்ப கவலைப்பட்டவர்களாக அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததற்கு பிறகுதான் இந்த மதீனா ஒளிமயமானது. ஆனால் பெருமானாருடைய உடல்நிலையை பார்க்கிற போது அவர்கள் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதை போன்று தெரிகிறது. நபி இல்லாத மதீனா எப்படி இருக்கும்? பெருமானாரை கொண்டுதானே இந்த மதீனா ஒளிமயமானது. பெருமானார் போய்விட்டார்கள் என்று சொன்னால் இந்த மதீனாவிற்கு என்ன மகத்துவம் இருக்க முடியும் என்று அந்த அன்சாரிகள் தங்களுடைய மனவேதனையை வெளிப்படுத்திக் கொண்டு ஒருவருக்கொருவர் அழுது கொண்டிருப்பதை பார்த்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய உடல்நிலையை குறித்தும் உங்களுடைய இறுதி கட்டம் நெருங்கிக் கொண்டிருப்பதை குறித்தும் அன்சாரிகள் ரொம்ப கவலைப்படுகிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேதான் நான் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், அன்சாரிகள் உள்ளிட்ட எல்லா சஹாபிகளையும் நான் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆயிஷா அம்மையாரிடத்தில் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கிறது, 7 தோல்பை நிரம்ப தண்ணீரை கொண்டு வந்து என்னை குளிக்க வையுங்கள் என்று சொல்றாங்க. அவங்களால சுயமா குளிக்க முடியல. அன்றைய தினம் மனைவிமார்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து பெருமானாரை குளிக்க வைக்கிறார்கள். குளிக்க வைத்துவிட்டு லுஹருடைய வக்து இன்னும் ஆரம்பிக்கவில்லை. லுஹருடைய நேரத்திற்கு முன்பாகவே மஸ்ஜிது நபவிக்கு பெருமானார் வருகிறார்கள். இது புதன்கிழமை நடக்கிறது. லுஹருடைய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுதும் 2 சஹாபிகள் கைத்தாங்கலாக அழைத்து வருகிறார்கள். வருகின்ற போது பெருமானாருடைய அந்த நடை எப்படி இருந்தது என்று ஹதீஸ்ல வருகிறது. நபி அவர்களால் தன்னுடைய பாதத்தை இந்த பூமியிலே பதிக்க முடியவில்லை.
அவங்களுடைய அந்த பொன்னான பாதம் தரைகளிலே இழுத்து கொண்டு வரப்பட்டது. நபி அவர்களால் அந்த காலை கீழே வைக்க முடியவில்லை. 2 சஹாபிகளும் அப்படியே கைத்தாங்களாக அழைத்து வந்தாங்க. கோடு போட்ட நிலையில் அவர்களுடைய பாதம் தரையில் உரசிக்கொண்டே வந்தது. இதை பார்த்த உடனே பள்ளியிலே நிறைந்திருந்த சஹாபாக்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். எவ்வளவு கம்பீரமாக பெருமானார் நடந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் கால்கள் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக, மனித குலத்தினுடைய நேர்வழிக்காக நடையாய் நடந்த கால்கள் இப்பொழுது பூமியில் பதிவதற்கு முடியாமல் இப்படி தட்டுத்தடுமாறி வருகிறார்களே என்ற அந்த காட்சியை பார்த்த பெருமானாருடைய தோழர்கள் கண்ணீர் வடித்து அழுதார்கள். இப்படி அழுது கொண்டிருக்கிற நிலையில தான் மெம்பர்ல வந்து பெருமானார் உட்கார்ந்தாங்க. இன்னும் லுகருடைய ஜமாத்து நடக்கல. லுகருடைய ஜமாத்திற்கு முன்பாக பெருமானார் மெம்பர்ல வந்து உட்கார்ந்தாங்க. மெம்பரில் அவர்களால் ஏற முடியவில்லை. அந்த முதல் படியிலேயே உட்கார்ந்து விட்டார்கள். எப்பொழுதும் அந்த 3வது படியிலே ஏறி உட்காருவார்கள். அன்றைய தினம் முதல் படியிலேயே உட்கார்ந்து விட்டார்கள். அதற்கு மேல் நபி அவர்களால் ஏற முடியவில்லை. இப்பொழுது அந்த மிம்பரிலே நின்று கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரைதான் நபியினுடைய வாழ்வில் நிகழ்த்தப்பட்ட கடைசி உரை என்பதை நாம பார்க்கிறோம். ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஆற்றியது இறுதி பேருரை என்று சொல்லப்படும். அது எல்லாருக்கும் மத்தியில பொதுவெளியில் ஆற்றிய உரை. மஸ்ஜிது நபவியிலே பெருமானார் கடைசியாக பேசியது அந்த புதன்கிழமை லுகருடைய வக்திற்கு முன்பாக மெம்பரில் நின்று ஆற்றிய உரைதான் நபியினுடைய வாழ்க்கையின் கடைசி உரையாக பார்க்கப்படுகிறது. அந்த உரையினுடைய தொடக்கத்திலே அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக தன்னுடைய உரையை தொடங்கிய பெருமானார் முதலாவதாக சொன்னது அன்சாரிகளுடைய அந்த சிறப்பை பற்றி பேசினார்கள். மதீனத்து அன்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக எவ்வளவு உதவி இருக்கிறார்கள், நமக்காக மக்காவிலே இருந்து வந்த மக்களுக்காக எதையெல்லாம் கொடுத்து தியாகம் செய்தார்கள் என்பதையெல்லாம் நினைவு கூறும் விதமாக அன்சாரிகளுடைய சிறப்பை பற்றி அந்த உரையிலே பேசினார்கள். அன்சாரிகளை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்கள். என்னுடைய மரணத்திற்கு பின்னால் அன்சாரிகளை நீங்கள் அவமரியாதை செய்து விடாதீர்கள். அவர்களை கண்ணியமாக நடத்துங்கள். அவர்களில் யாராவது நல்லது செய்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாராட்டுங்கள். அவர்களிடமிருந்து ஏதாவது தவறுகள் வெளிப்படுமையானால் அதை பெருசுபடுத்தாதீங்க, கண்டுக்கிறாம இருங்க. அவங்க எவ்வளவோ செய்திருக்கிறார்கள். இன்னகும் ஐபத்தி கரிஷி ஐபத்தி, அவர்கள் என்னுடைய உள்ளும் புறமுமாக இருக்கிறார்கள், என் உயிரும் இதயமுமாக இருக்கிறார்கள். அதனால் என் உணர்வுகளோடு கலந்து விட்ட அந்த அன்சாரிகள் விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. அவங்க விஷயத்துல நீங்க ரொம்ப பேணுதலா இருங்க, மரியாதையா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் அன்சாரிகளுடைய சிறப்பை சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க, வக்கது கலவுல்லதி அலைஹி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை அவர்கள் முறையாக செய்து விட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டிய சன்மானம் தான் பாக்கியாக இருக்கிறது. அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் இந்த உலகத்துல செஞ்சிட்டாங்க. இந்த மார்க்கத்துக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் அவங்க செஞ்சிட்டாங்க. அதற்கான சன்மானம் தான் அல்லாஹ்வின் மூலமாக இனிமேல் கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அது மட்டும்தான் பாக்கியா இருக்கிறது. அவங்க தங்களுடைய கடமைகளில் கரெக்டாக இருந்துட்டாங்க. அதனால அன்சாரிகள் விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க என்று பேசிக்கொண்டே வந்த பெருமானார் அல்லாஹ் ஃபிஸ் ஸலாத், அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்லுகிறேன், தொழுகையிலே பேணுதலாக இருங்கள். பெருமானாருடைய இறுதி கட்ட உபதேசத்திலே அவர்கள் சொன்ன முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளில் தொழுகையை முதன்மைப்படுத்தி பேசினாங்க. அல்லாஹ் ஃபிஸ் ஸலாத், அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்லுகிறேன், தொழுகையில நீங்க கவனமா இருங்க, அதுல ரொம்ப பேணுதலா இருங்க. அதுதான் என்னுடைய லட்சியம் என்று நான் வாழ்ந்திருந்தேன். இப்பொழுது என்னுடைய கடைசி கட்டத்தை நெருங்கிய சமயத்தில் உங்களிடத்திலே நான் உபதேசிக்கிறேன், தொழுகையில நீங்க பேணுதலா இருங்க. அடுத்து சொன்னாங்க, இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்துல அல்லாஹ்வை அஞ்சி நடந்துக்கிறீங்க. உங்களுடைய மனைவிமார்கள் விஷயத்துல நீதமா நடங்க, உரிமைகளை மீறிராதீங்க, உங்களுடைய கடமைகளை சரியா செய்யுங்க. பெண்கள் விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக்கிறீங்க. வமா மலக்கத் ஐமானுக்கும், அடிமைகள் விஷயத்திலையும் நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக்கிறீங்க. பொருளாதார விஷயத்திலையும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உரையினுடைய இடையிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹய்யர அபதன், அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே வாழுகிற ஒரு மனிதருக்கு
இன்னும் கொஞ்ச காலம் வாழ போறீங்களா அல்லது அல்லாவை வந்து சந்திக்க போகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்டதில் அந்த அடியார் நான் அல்லாவை சந்திக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக சொன்னாங்க, ஒரு அடியாருக்கு அல்லாஹ் தஆலா இப்படி கேட்டா இன்னும் கொஞ்ச காலம் வாழ போறீங்களா அல்லது அல்லாவிடத்துல வர போறீங்களான்னு கேட்ட உடனே அந்த அடியார் அல்லாவையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் மௌனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தேம்பி தேம்பி அழுதாங்க. ஏன்னா அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க, அல்லாஹ் யாரை பார்த்து கேட்டான்னு பெருமானார் சொல்றாங்களோ அது தன்னை குறித்து தான் சொல்றாங்க. அல்லாஹ் கேட்டான் இன்னும் கொஞ்ச காலம் வாழ போறீங்களா அல்லது என்னிடம் வரப்போறீங்களான்னு கேட்டவுடனே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்துக் கொண்டாங்க. நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த உரையினுடைய தொடரிலே பெருமானார் சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து குறிப்பாக சொன்னார்கள், இன்ன மின் அமன்னின் நாசி அலையா அபூபக்கர் பி சுஹபத்திஹி வ மாலிஹி, தன்னுடைய பொருளாதாரத்தாலும் தன்னுடைய நட்பினாலும் இந்த உலகத்தில் எனக்கு பேருபகாரம் செய்தவர் அபூபக்கராக இருக்கிறார். அவர் விஷயத்துல நீங்க கண்ணியமா நடந்துக்கிறீங்க. பெருமானார் சொன்னாங்க, இந்த உலகத்துல வேற யாரும் எனக்கு அந்த அளவுக்கு செஞ்சுக்கிற முடியாது. ஒரு நட்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு, ஒரு மார்க்கத்திற்கான செலவினங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அபூபக்கரை விட வேற உதாரணம் சொல்ல முடியாது. அவர் அந்த அளவுக்கு எனக்கு உபகாரமாக நடந்துகிட்டாரு, அதனால் அவரிடத்துல நீங்க கண்ணியமா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி தன்னுடைய உயிர் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த உரையில் மறக்காமல் குறிப்பிட்டார். நாம் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு கூட சொன்னோம், நன்றி மறப்பது நன்றன்று என்பது பெருமானாருடைய இயல்பாகவே இருந்தது. ஒவ்வொரு கட்டத்திலேயும் தனக்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருந்தவர்களை பெருமானார் நினைவு கூர்ந்து கொண்டே இருந்திருக்கிறாங்க என்ற அடிப்படையில் இந்த உரையில் அன்சாரிகளை பெருமைப்படுத்தி நினைவு கூர்ந்தார்கள். காரணம் அவர்கள் செய்த உதவி. குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவுபடுத்தினார்கள். காரணம் அவர்கள் செய்த அந்த உதவியும் நட்பும் இந்த மார்க்கத்திற்கு அவ்வளவு பயன்பட்டு இருக்கிறது. பல கட்டங்களில் சொல்லுவார்கள் அல்லவா, எல்லாருக்கும் நான் பிரதி உபகாரம் செஞ்சிட்டேன், ஆனா அபூபக்கருக்கு மட்டும் என்னால பிரதி உபகாரம் செய்ய முடியல, அதுக்கு அல்லாஹ் தான் மறுமையில பிரதி உபகாரம் செய்யணும் என்று ஏற்கனவே பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. அதை நினைவு கூறும் விதமாக சொன்னாங்க, அபூபக்கர் எனக்கு உதவின அளவுக்கு இந்த உலகத்துல வேற யாரும் எனக்கு உதவல, அவ்வளவு உபகாரம் எனக்கு செஞ்சாருன்னு சொல்லி அவங்களை நன்றி உபகாரத்தோடு நினைவு கூர்ந்தாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ விதமான நட்புகளை இந்த உலகம் சந்தித்திருக்கிறார். உலக புகழ் பெற்ற நண்பர்கள் என்று வரலாறு சில பேரை பேசுகிறார். ஆனால் பெருமானாருக்கும் அபூபக்கருக்கும் மத்தியிலே இருந்த நட்பை போன்று இந்த உலகத்துல வேறு யாருடைய நட்பும் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு, அது உதாரணம் காண்பிக்க முடியாத அளவிற்கு உள்ள ஒரு நட்பாக இருப்பதை நாம பார்க்கிறோம். ரோமாபுரியினுடைய வரலாற்றுல ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கும். உலக புகழ் பெற்ற நண்பர்களாக இருந்தவர்கள் சீசரும் புரூட்டஸும் என்று வரலாறு பேசுகிறார். ரோமாபுரியினுடைய மன்னன் சீசர், அவனுடைய உயிர் நண்பனாக இருந்தவன் புரூட்டஸ். ரெண்டு பேருடைய நட்பும் உலக புகழ் பெற்ற நண்பர்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுவதுண்டு. ஆனால் கடைசியிலே அந்த நட்பு கூட தோல்வியில் தான் போய் முடிந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. சீசர் ஒரு கட்டத்திலே அந்த நாட்டிலே ஏற்பட்ட உள்நாட்டு குழப்பத்தின் மூலமாக அவன் கொல்லப்படுகிறான். அப்படி கொல்லப்படுகின்ற போது அவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த கடைசி தருணத்திலே பார்க்கிறான், அவனை கொன்றவர்களில் ஒருவனாக இந்த புரூட்டஸும் நின்று கொண்டிருக்கிறான். அவன் திகைத்து போய்விட்டான். உயிர் பிரிகிற அந்த கடைசி விளிம்பிற்கு வந்த சீசர் அந்த நேரத்திலே கேட்டான், யூ டூ புரூட்டஸ், புரூட்டஸ் நீயுமா என்று அவன் கேட்கிறான். இவங்க தான் என்னை கொல்றாங்க என்றால் நீயுமா இவர்களோடு சேர்ந்து என்னை கொன்றாய் என்று கேட்கும் போது, அப்பொழுது புரூட்டஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சீசர் எனக்கு முக்கியம்தான், அவன் எனக்கு நண்பன் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சீசரை விட, அதை விட எனக்கு ரோமாபுரி முக்கியம் என்று அவன் சொன்னான். இப்பொழுது ரோமாபுரி இருக்கிற சூழ்நிலையில் நீ உயிரோடு இருந்தால் இந்த நாட்டுக்கு உகந்ததல்ல, எனவே நீ கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டிற்கான நலன் என்று நான் தீர்மானித்து, நட்பு முக்கியமா நாடு முக்கியமா, நண்பன் முக்கியமா நாட்டு நலன் முக்கியமா என்று வந்தால் இந்த நாடுதான் எனக்கு முக்கியம் என்ற அடிப்படையில் நான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே
அவன் அதோடு இறந்து போய் விடுகிறான். வரலாற்றை இந்த நட்பு கூட தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. நாட்டை காக்கப் போகிறேன் என்ற அடிப்படையில் தன் உயிர் நண்பனை கடைசி நேரத்தில் கொலை செய்தான் புரூட்டஸ் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ நட்புகள் தோல்வியில் முடிந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் பெருமானாருக்கும் அபூபக்கருக்கும் மத்தியிலே இருந்த அந்த நட்பை போன்று இந்த உலகத்துல வேறு யாருடைய நட்பையும் சொல்ல முடியாது. அதனால் தான் பெருமானார் சொன்னாங்க, நட்பின் மூலமாகவும் தன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாகவும் எனக்கு மிக பெரும் பேருபகாரியாக இருந்தார். அதனால் அவர் விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை குறிப்பிட்டு அந்த உரையினுடைய கடைசியிலே என்ன சொன்னார்கள் என்றால், இந்த உரை 2 பிரிவா நடக்கிறது. எப்படி நடக்குன்னா, லுகர் தொழுகைக்கு முன்னாடி உரை ஆரம்பிக்கிறாங்க, இடையில லுகருடைய ஜமாத்து நடக்கிறது, பெருமானார் தான் தொழ வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் உரை நடக்கிறது. இந்த உரை ஒரே நேரத்தில் நடந்ததல்ல, இந்த ஜமாத்திற்கு மத்தியில 2 பிரிவா இந்த உரை நடக்கிறது. அந்த உரையினுடைய இறுதியில பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய பொது வாழ்க்கை எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகள் நாயகத்துடைய அந்த கடைசி கட்ட வார்த்தைகளை பாருங்கள். மிம்பரிலே நின்று கொண்டிருந்த பெருமானார் சொன்னாங்க, நான் உங்களில் யாருக்காவது அநீதம் இழைத்திருந்தேன் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது தாராளமாக முன்வரலாம், உங்களுடைய அநீதத்தை என்னிடத்திலே நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம். உங்களில் யாரையாவது நான் அநியாயமாக அடித்திருந்தேன் என்று சொன்னால் இதோ என் முதுகை காட்டுகிறேன், என்னுடைய முதுகில் நீங்கள் அடித்து பழி தீர்த்துக் கொள்ளலாம். உங்களில் யாரிடத்திலாவது எதையாவது வாங்கிவிட்டு நான் தர வேண்டிய பாக்கி இருந்தால் வந்து சொல்லிவிடுங்கள், நான் அதை தந்து இப்பொழுதே தீர்த்து விடுகிறேன் என்று பெருமானார் சொல்றாங்க. சஹாபாக்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடனே மீண்டும் அழ ஆரம்பிக்கிறாங்க. பெருமானாருடைய வாழ்க்கையில் அவங்க யாருக்கு என்ன அநீதம் இழைத்தாங்க? பெருமானார் கேட்கிறாங்க, யாருக்காவது அநீதம் இழைச்சிருக்கிறேனா? வாங்க வந்து முன்னாடி அந்த அநீதத்தை இந்த உலகத்திலேயே தீர்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் யாருக்கு என்ன அநீதம் இழைத்திருந்தார்கள்? யாரை ஏளனமாக பேசி இருக்கிறார்கள்? யாரை ஏமாற்றி இருக்கிறார்கள்? யாரிடத்தில் அத்துமீறி நடந்திருக்கிறார்கள்? எதுவுமே கிடையாது. அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பெருமானார் சொல்றாங்க, யாருக்காவது அநீதம் இழைச்சிருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க, ஏதாவது தர வேண்டியது இருந்தது நான் வாங்கன்னு சொன்ன உடனே ஒரே ஒரு சஹாபி எழுந்து வருகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு நாள் என்னிடத்திலே நீங்கள் 3 திர்ஹம் கடனாக வாங்கினீர்கள், அது எனக்கு தர வேண்டிய பாக்கி இருக்கிறது என்று சொன்னவுடன் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, அந்த 3 திர்ஹத்தை கொடுத்துருங்கங்கறாங்க. தன்னுடைய சார்பாக அவங்களுக்கு அந்த 3 திர்ஹம் கொடுக்கப்படுகிறது, அந்த கடன் தீர்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு பார்த்தால் அடுத்த சில வினாடிகளில் உக்காஷா என்ற ஒரு நபித்தோழர் எழுந்து வருகிறார். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு விஷயத்துல உங்களிடத்தில் நான் பழி தீர்க்க வேண்டிய பாக்கி இருக்கிறது, உங்களை ஒரு விஷயத்துல நான் பழி தீர்க்க வேண்டிய பாக்கி இருக்கிறது என்று சொன்னவுடன் சஹாபாக்கள் அப்படியே நொறுங்கி போனார்கள். பெருமானாரை ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுத்துறாங்க? பெருமானாரிடத்துல பழி தீர்த்துக் கொள்வதற்கு இவருக்கு என்ன இருக்க போகிறது என்று பதட்டத்தோடு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற போது அவரை பக்கத்தில் அழைச்சாங்க. என்ன பழி தீர்க்க வேண்டியது இருக்குன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, பதிர்களத்துல நான் வரிசையில நிற்கும் போது நீங்க ஒரு குச்சியை வச்சு அப்படி வரிசையை சரி பண்ணிட்டு வந்தீங்க, நான் கொஞ்சம் முன்னாடி தள்ளி என்னைய பின்னால போ சொல்றதுக்காண்டி அந்த குச்சை வச்சு நீங்க என்னுடைய வயிற்றுல லேசா குத்துனீங்க, அது எனக்கு வலித்தது, அந்த வலியினுடைய உணர்வு எனக்கு இப்பொழுதும் தெரிகிறது, அதனால அந்த விஷயத்துல உங்களை நான் பழி தீர்க்கணும்னு சொன்ன உடனே பெருமானார் தான் போர்த்தி இருந்த அந்த போர்வையை சற்று விலக்கியவர்களாக தன்னுடைய வயிற்று பகுதி அவருக்கு காட்டுறாங்க, பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். அவர் பக்கத்தில் நெருங்கி வருகிறார். சஹாபாக்கள் அப்படியே துடிக்கிறார்கள், என்ன செய்ய போறாருன்னு தெரியலையே. அவர் பக்கத்தில் நெருங்கி வந்தவுடன் பெருமானாருடைய வயிற்றை நெருங்கியவுடன் தன் முகத்தை அந்த வயிற்றிலே பதித்து முத்தமிட்டு கண்ணீர் வடித்து அவர் கதறினார், உங்களையா நான் பழி தீர்க்க போகிறேன், உங்களை முத்தமிட வேண்டும் என்ற ஆசையாக இருந்தது, அதுக்கு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தலாம் நினைச்சுதான் அப்படி சொன்னேன்ட்டு அவர் முத்தமிட்டு கீழே உட்கார்ந்திருந்தார். இந்த உரை இப்படியே தொடர்கிறது. கடைசியாக அந்த உரையில் பெருமானார் சொன்னது, லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூதர்களையும் நஸ்ரானியினர்களையும் அல்லாஹ் தஆலா சபிப்பானாக, அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. ஏன் தெரியுமா? இத்தஹது குபூர் அம்பியாயிஹிம் மசாஜித, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்ஸ்தான்களை
வணக்க ஸ்தலமாக ஆக்கி கொண்டார்கள். தங்களுடைய நபிமார்கள் இறக்கின்ற பொழுதெல்லாம் அந்த கபரை வணங்கப்படுகிற இடமாக வந்து ஆக்கிட்டாங்க. அந்த காரியத்தை செய்ததினால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று பெருமானார் கடைசியா சொல்றாங்க. அதன் மூலமாக பெருமானார் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என்னுடைய மரணத்திற்கு பின்னால், என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் என் கபரை வணங்கும் இடமாக நீங்க மாத்திராதீங்க. அது யூதர்களுடைய சாபத்திற்குரிய செயல், கிறிஸ்தவர்களுடைய சாபத்திற்குரிய செயல். அவங்க அல்லாஹ்வுடைய சாபத்தை அதன் மூலமா சம்பாதிச்சுக்கிட்டாங்க. நீங்களும் அந்த தவறை செய்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை விடுக்கும் முகமாக பெருமானார் சொன்னாங்க. பெருமானார் விடுத்த எச்சரிக்கை இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்படும். பெருமானாருடைய கபர் ஜியாரத் செய்யப்படுகிற இடமாகத்தான் இருக்கிறதே தவிர வணங்கப்படுகிற இடமாக அது இல்லை. அதை உறுதியாக பெருமானார் அவ்வப்போது சொன்னாங்க. இந்த உரையிலேயும் கடைசியாக பெருமானார் சொன்னாங்க. ஆக லுகருடைய தொழுகைக்கு முன்னால் ஆரம்பித்த அந்த உரை லுகருக்கு பிறகும் தொடருகிறது. அதற்கு பிறகு தன்னுடைய வீட்டுக்கு வாராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அன்றைய தினம் புதன்கிழமை இது நடக்கு. அதுக்கப்புறம் அஸ்ர், மக்ரிப், இஷா இந்த தொழுகையெல்லாம் தொடர்ந்து வியாழக்கிழமை வருகிறது. மறுநாள் வியாழக்கிழமை வருகின்ற போது அன்றைய தினமும் பெருமானார் தான் எல்லா தொழுகையும் தொழ வைக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வச்சாங்க. லுகர் முடிஞ்சது, அஸ்ர் முடிஞ்சது, மக்ரிபுடைய தொழுகையை தொழ வைக்க வாராங்க. உடல் ரொம்ப பலவீனமாகத்தான் இருக்கிறது. வியாழக்கிழமை பிற 8 மக்ரிபுடைய தொழுகையை வந்து இமாமாக நின்று தொழ வச்சாங்க. தொழ வைக்கின்ற போது அவர்கள் என்ன சூரா ஓதினார்கள் என்பதும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல் முர்சலாத்தி உர்ஃபா என்று தொடங்குகிற அந்த அத்தியாயத்தை மக்ரிபுடைய தொழுகையில் பெருமானார் ஓதினார்கள். ரொம்ப சிரமப்பட்டு அந்த தொழுகையை தொழ வைக்கிறாங்க. தொழுகை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டாங்க. வேற அங்க இருக்கிற பள்ளிவாசல்ல எந்த பணிகளையும் அவர்களால் செய்ய முடியல. யாரிடத்திலும் எதுவும் பேச முடியல. நேரத்தினுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும் போது வியாழக்கிழமை அன்றைய தினம் இஷாவுடைய வக்து வருகிறார். இஷாவுடைய வக்து வந்தவுடன் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும். ஆனால் நபி அவர்களால் செல்ல முடியவில்லை. காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது, தலைவலியும் அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு அவ்வப்போது மயக்க நிலையும் ஏற்படுகிறது. இந்த நிலையில இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் பள்ளிவாசல்ல ஒன்று கூடி பெருமானாருடைய வருகைக்காக காத்திருக்கிறார். எப்போதுமே நபியினுடைய காலத்துல நபி அவர்கள் வந்தாதான் அங்க ஜமாத்து நடக்கும். நேரம்லாம் கிடையாது. பெருமானார் எப்ப வாராங்களோ அப்ப ஜமாத்து நடக்கும். இதுதான் சஹாபிகளுடைய வழக்கம். அந்த அடிப்படையில எல்லா சஹாபிகளும் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கிறாங்க. தொழுகையினுடைய நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து கொண்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட நடுநிசி நேரம் வரை பெருமானாரால் பள்ளிவாசலுக்கு வர முடியல. வீட்டுல இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தெளிவடைகிறாங்க, மறுபடியும் சோர்வாயிரு, மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் நபி அவர்கள் கேட்டாங்க, அசல்லன் நாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா, இஷாவுடைய தொழுகையை நிறைவு செஞ்சிட்டாங்களா என்று கேட்கும் போது ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இல்ல, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து ரசூலுல்லாஹ் சரியாயிட்டாங்களா, ரசூலுல்லாஹ் வந்துருவாங்களான்னு அவ்வப்போது கேட்டுட்டு போறாங்க. மனைவிமார்கள் சொல்றாங்க, பெருமானாரால் வர முடிகின்ற சூழல் எப்படி இருக்கும்னு தெரியல, அவங்க ரொம்ப சோர்வா இருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லா சஹாபிகளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைய இஷா தொழுகை நடுநிசி நேரமாகிவிட்டது. இப்பொழுது பெருமானார் சொன்னாங்க, எனக்கு மீண்டும் என்னை குளிக்க வையுங்கள், என்னைய குளிக்க வைங்கன்னு சொன்னாங்க. அன்றைய தினம் தண்ணீரை ஊற்றி குளிக்க வைக்கப்படுகிறார்கள். மனைவிமார்களாலும் குடும்பத்து நபர்களாலும் குளிக்க வைக்கப்பட்ட பெருமானார் தொழுகைக்கு கிளம்புறாங்க. அவங்களால போக முடியல, ரொம்ப சோர்வா இருக்கிறது. உடனே மீண்டும் மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. தெளிவடைகிறாங்க. கேட்கிறாங்க, அசல்லன்னா, மக்கள் தொழுதுட்டாங்களா, இல்ல உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அவங்களால கிளம்ப முடியாத உடனே மீண்டும் என் மீது தண்ணீரை ஊற்று என்று சொல்றாங்க. புகாரில் அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஹ்ரிகு அலையல் மா, மீண்டும் என் மீது தண்ணீரை ஊத்துங்க. அந்த நடுநிசி நேரத்துல கடுமையான காய்ச்சலில் இருந்த பெருமானாருக்கு முதல்ல ஒருக்கு அவங்க குளிக்க வைக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக என் மீது தண்ணீரை ஊத்துங்கன்னு சொல்றாங்க. மறுபடியும் அவர்கள் குளிக்க வைக்கப்பட்டாங்க. மறுபடி பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்பொழுதும் அவர்கள் முடியவில்லை. மீண்டும் மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. மறுபடியும் தெளிவடைஞ்சு உன்னை கேட்கிறாங்க, மக்கள்
தொழுதுட்டாங்களா இல்லையா? ஒரு சமுதாயத்தினுடைய தலைவருடைய இறுதி கட்டம் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். தொழுகையினுடைய விஷயத்தில் அவர்களுடைய பார்வை எப்படி இருந்தது என்பதை அணு அணுவாக இந்த கடைசி கட்டம் உணர்த்தி கொண்டிருக்கிறது. 3வது முறையா குளிக்க வைக்கப்பட்டும் அவங்களால தொலை வைக்க போக முடியல. மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்கிறாங்க. 3வது முறையாவும் அது நடக்கு. குளிக்க வைக்கப்பட்டு அவங்களால போக முடியலன்னு ஒண்ணுதான் முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், என்னால் வர முடியவில்லை, அதனால் அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு பெருமானார் அப்பதான் சொல்றாங்க. அன்றைய வியாழக்கிழமை இரவு இஷாவுடைய தொழுகையில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தொலை வைக்க சொல்லுங்க, என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, நீங்க நின்று தொலை வச்ச அந்த இடத்துல அபூபக்கர் எப்படி நின்று தொலை வைப்பார்? அவருடைய உள்ளம் இளகிய உள்ளம் அல்லவா, உங்க மேல உயிரையே வச்சிருக்கிறார். அந்த முசல்லாவுல நின்று தொலை வைக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த தைரியம் அவங்களுக்கு வராது. அவங்க ரொம்ப பலவீனமான இதயம் படைச்சவங்க. அதனால வேற யாரையாவது நீங்க சொல்லுங்களேன். பெருமானார் மறுபடியும் சொல்றாங்க, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்க. அப்போது கூட ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாமே, அவங்க கொஞ்சம் தைரியமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லும் போது கூட நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் சொல்லப்படுகிறது, பெருமானார் தொழுகைக்கு வரவில்லை, அவர்களால் முடியவில்லை, நீங்க அந்த பொறுப்பை பார்க்கணும்னு பெருமானார் சொன்ன உடனே அப்படியே அவங்களுடைய கை காலெல்லாம் நடுங்கி போய் மூர்ச்சை அடைந்து அப்படியே கீழே விழுந்து விட்டார். பெருமானார் நின்ன இடத்துல இந்த அபூ குஹாஃபாவுடைய மகன் எப்படி நிற்பது? அது எப்படி எனக்கு சாத்தியமாகும்? என்னால் அது முடியாதே என்று மயக்கமுற்ற நிலையில் அவங்க கீழே விழுந்து அதுக்கப்புறம் தெளிவடைகிறாங்க. அதுக்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் இஷாவுடைய தொழுகை ஜமாத்தாக நடத்தப்பட வேண்டும் என்பதனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுத நிலையிலேயே கைகாலெல்லாம் நடுங்கிய நிலையில் அன்றைய இஷாவுடைய தொழுகையை அவங்க நிறைவு செய்யறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா அதிலிருந்து ஒரு 17 வக்துகள் சரியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இமாமத் செஞ்சாங்க. பெருமானாரால் தொழ வைக்க முடியல. அன்னைக்கு இஷாவுல இருந்து தொடங்கியது வியாழக்கிழமை இஷா, அதற்கு பிறகு வெள்ளி, சனி, ஞாயிறு 3 தினங்கள், அதற்கு பிறகு திங்கட்கிழமை சுபுஹ். இந்த 17 வக்துகளுமே பெருமானார் உயிரோடு இருந்த அந்த காலகட்டத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் மூலமாக அடையாளம் காட்டப்பட்ட நிலையில அவங்க இமாமத்துடைய பணியை செஞ்சாங்க. ஆக வியாழக்கிழமை எப்படி கழிந்தது, வெள்ளிக்கிழமை எப்படி பெருமானாருடைய வாழ்வு இருந்தது என்று பார்த்தால், வீட்டிலே இருக்கின்ற போது எப்பொழுதெல்லாம் தெளிவான நிலையை அடைகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய மனைவிமார்களுக்கும் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தன்னை வந்து பார்க்க வருகிற சஹாபாக்களுக்கும் நல்ல உபதேசங்களை செய்து கொண்டே இருந்தாங்க. அவங்களால பேச முடியல, சரியா பேச முடியல, இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை அவர்கள் செய்த உபதேசங்களில் மிக பிரதான உபதேசமாக எதை சொல்லித் தரப்படுகிறது என்று சொன்னால், அஹ்ஸினுல் லன்ன பில்லாஹ், அல்லாஹ் விஷயத்துல நீங்கள் நல்லெண்ணம் வையுங்கள். பெருமானார் செய்த உபதேசங்களில் முதன்மையான உபதேசம், அல்லாஹ் விஷயத்துல எப்பொழுதுமே நல்லெண்ணம் வையுங்கள். நீங்க ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, அதிலிருந்து மீளுவதற்கு வழியை தேடுறீங்க, அல்லது ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு வெளியே வர்றதுக்கான முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய உதவியை பெறணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிரார்த்தனையை செய்றீங்க, அல்லாஹ் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லா விஷயத்திலேயுமே அல்லாஹ்வை கொண்டு நல்லெண்ணம் வையுங்கள். அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான், அல்லாஹ் இந்த கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவான், அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான் என்று அல்லாஹ் விஷயத்தில் எப்பொழுதுமே நல்லெண்ணம் வையுங்கள். அல்லாஹ் விஷயத்தில் நல்லெண்ணம் வைத்தவர்களாகவே நீங்கள் உங்களுடைய மரணத்தை சந்தியுங்கள் என்பது பெருமானாருடைய பிரதான உபதேசமாக அன்றைய வெள்ளிக்கிழமை இருந்தது என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி சொல்றாங்க, வெளியூரில் இருந்து வருகின்ற விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்கள். இந்த மதீனாவிற்கு எத்தனையோ பகுதிகளில் இருந்து தூதுக்குழுவினர் வருவார்கள். பெருமானாருடைய காலத்துல நபியினுடைய அந்த நாவுகளில் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக எத்தனையோ பெருமக்கள் வருவார்கள். அதே மாதிரி வரக்கூடிய தூதுக்குழுவினரை எல்லாம் நான் இல்லை என்றாலும் நீங்கள் கண்ணியமாக நடத்துங்கள், விருந்தாளிகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்பன உள்ளிட்ட பல்வேறு உபதேசங்களை அன்றைய வெள்ளிக்கிழமை செய்கிறார்கள். அவ்வளவு வீட்டில் வச்சு இவ்வளவு
அதுக்கு பிறகு பார்த்தா சனிக்கிழமை கொஞ்சம் உடல் நிலையில கொஞ்சம் பரவாயில்லாத நிலை வருது. பலவீனமாக இருந்த பெருமானார் சனிக்கிழமை என்று கொஞ்சம் பரவாயில்லாத நிலையை பார்த்த உடனே என்ன நினைக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கு நாம போவோம்னு நினைக்கிறாங்க. லுஹருடைய தொழுகை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமா நின்னு தொலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜமாத் ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் தக்பீர் கட்டி இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பள்ளிக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்ச உடனே ரெண்டு சஹாபிகள் அழைச்சுக்கிட்டு, அதே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேரை அழைச்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மஸ்ஜித் நபவிக்கு போறாங்க. நபி அவர்கள் நின்ற அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் இமாமாக நின்று தொலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தொழுகைக்கு அப்பதான் தக்பீர் கட்டி இருக்காங்க. இப்ப பெருமானார் வந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்த உடனே, ஏன்னா நபியினுடைய வீடும் மஸ்ஜித் நபவி ஒண்ணுதான். வாசலை விட்டு வெளியே வந்தா மஸ்ஜித் நபவி, அங்கிருந்து வெளியே வந்தா வீடு, இப்படிதான் இருந்தது. இப்ப பெருமானாருடைய வருகையை உணர்ந்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல இருந்து பின்னால வர்றதுக்கு முயற்சி பண்ண முனைந்தார்கள். தக்பீர் கட்டின நிலையில கொஞ்சம் பின்னாடி வரலாம் நினைச்சு அவங்க பின்னோக்கி வருவதற்கு முனைந்தவுடன் பெருமானார் கையால் இப்படி சைகை செய்தார்கள், சாடை காட்டினார்கள். பின்னாடி வராதீங்க, அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லி சாடை காட்டினார்கள். இப்ப இந்த ரெண்டு சஹாபி இடத்துல சொன்னாங்க, அஜ்லிசானி அலா இலா ஜன்பிஹி, அபூபக்கருக்கு பக்கத்துல என்னைய கொண்டு போய் உட்கார வைங்கன்னு சொன்னாங்க. அவங்க இமாமா நின்று தொலை வச்சுட்டு இருக்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, அந்த ஓரத்துல என்னைய உட்கார வைங்கன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க அழைத்து வரப்பட்டு அபூபக்கருக்கு ஓரத்துல உட்கார வைக்கப்படுறாங்க. தக்பீர் கட்டி தொழுகையை தொடங்கினாங்க. அந்த தொழுகை சற்று வித்தியாசமாக நடைபெற்றது. புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த லுஹர் தொழுகை எப்படி நடந்தது என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று தொழ வைக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க. என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க, பெருமானார் தான் இமாமா இருந்தாங்க, உட்கார்ந்த நிலையில தொழ வச்சாங்க. அல்லாஹு அக்பர் முதல் தக்பீர் தான் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பிறகுள்ள எல்லா தக்பீரையும் பெருமானார் சொல்ல அவங்களுடைய குரல் சற்று கம்மியாக இருந்ததினால் அந்த தக்பீரை எடுத்து அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்க. இப்போ பெருமானாரை பின்பற்றி அபூபக்கர் தொழ, அபூபக்கரை பின்பற்றி மக்கள் தொழ என்று அன்று ஒரு வித்தியாசமாக அந்த தொழுகை நடந்தது. இப்பொழுது ஹரம் ஷரீஃபிலே நடக்கிறது அல்லவா, இமாம் தக்பீர் சொன்னதற்கு பிறகு பின்னால் இருந்து எடுத்து சொல்கிறார்கள் அல்லவா, இந்த மாதிரியான அமைப்பில் அந்த லுஹர் தொழுகை நடைபெற்றது. இது அந்த 17 வக்தில ஒரே ஒரு வக்து மட்டும் இந்த மாதிரி நடைபெற்றது. வேற எந்த தொழுகைக்கும் பெருமானாரால் வர முடியவில்லை, அவர்களால் இமாமத் செய்ய முடியவில்லை. அந்த ஒரு தொழுகைக்கு மட்டும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஓரத்துல நின்று பெருமானார் இப்படி தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றினார். இது லுஹருடைய வக்தில நடக்கும். அதுக்கு பிறகுள்ள நேரங்களில் பள்ளிவாசலுக்கு வர முடியல. ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் பார்த்தால் பிறை 11 பெருமானாருடைய மரணத்திற்கு ஒரு நாள் முன்பாக ஞாயிற்றுக்கிழமை பெருமானாருடைய வீட்டிலே என்ன நடக்கிறது என்றால், தன் மனைவிமார்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த நபி அவர்கள் தன்னிடத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் தர்மம் செய்ய சொன்னார்கள். என்ன பொருட்கள், பெரிய அளவுக்கு எந்த பொருட்களும் கிடையாது. அந்த நேரத்தில் பெருமானாரிடத்தில் இருந்த 7 தீனார் தங்க நாணயம், ஒரு 7 தீனார் அவர்களிடத்தில் இருந்தது. அதை சொல்லி சொன்னாங்க, அந்த 7ஐயும் தர்மம் பண்ணிடுங்க. அதுவும் தர்மம் செய்யப்பட்டது. தன்னிடத்தில் இருந்த அடிமைகளை குறிப்பிட்டு சொன்னாங்க, இதை நீங்க யாருக்காவது அன்பளிப்பா கொடுத்துருங்க, உரிமையிட்டுருங்கன்னு சொன்னாங்க. அந்த உரிமையிடப்பட்ட அடிமைகள் அதற்கு பிறகு சுதந்திரமானவர்களாக மாறினாங்க. அதுக்கு பிறகு தன்னிடத்தில் இருந்த வாகனம், கவச உடைகள் உள்ளிட்ட எல்லாத்தையும் நீங்க மக்களுக்கு தர்மம் செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க. எதுவுமே அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட இல்லை. அந்த இரவுல தான் சொல்லப்படுகிறது, பெருமானாருடைய கவச உடை ஒரு யூதரிடத்திலே 30 தீனாருக்கு அடமானம் வைக்கப்பட்ட நிலையில இருந்தது. 30 வரக்கா கோதுமைக்காக அடமானம் வைக்கப்பட்ட நிலையில இருந்தது. அந்த அடமானத்தை மீட்டாத நிலையில் தான் பெருமானாருடைய மரணம் சம்பவித்தது என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய ஏழ்மையிலே அவர்களுடைய கடைசி கட்டம் இருந்தது. இந்த உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்திகள் எல்லாம் அவர்களை பார்த்து பிரமித்துக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் ஆளுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த அன்னலாருடைய கடைசி கட்ட வாழ்க்கையை பார்த்தா ரொம்ப சாதாரணமாக இருந்தது. அவங்களுடைய வீட்டில் எதுவுமே இல்லை, இருந்ததையும் தர்மம் செய்ய சொன்னாங்க. காரணம் என்ன, என்னுடைய ரப்பை நான் சந்திக்கின்ற போது எதுவுமே இல்லாத நிலையில் நான் சந்திக்க வேண்டும். இறைவா, நான் எதையும் வச்சுட்டு வரல, நான் உன்னைய மட்டுமே சந்திக்க வந்திருக்கிறேன் என்று எந்த சுமையும் தன் மீது இல்லாத நிலையில ரப்பை சந்திக்க வேண்டும் என்பதற்காக இருந்த எல்லாத்தையும் தர்மம் செஞ்சாங்க.
இதுல கொடுமையிலும் பெரிய கொடுமை என்னன்னா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, புகாரியில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்திலே பெருமானாருடைய வீட்டிலே எரிந்து கொண்டிருந்த விளக்கு எண்ணெய் இல்லாமல் அணைந்து போனது. அந்த விளக்கு ஊற்றுவதற்கு எண்ணெய் இல்லாமல் அணைந்து போனது. ஊற்றுவதற்கு எண்ணெயை பார்த்தா நபியினுடைய வீட்டுல எண்ணெய் இல்ல. என்ன செஞ்சாங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் இரவலாக எண்ணெய் வாங்கிட்டு வந்து அது அந்த விளக்குல ஊற்றப்பட்டது. இப்படி அந்த இரவு கழிந்தது என்று அன்னை ஆயிஷா சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு எளிய ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஞாயிற்றுக்கிழமை தர்மங்கள் செய்வதிலேயும் இறைவனின்பால் மீளுவதிலேயுமே அவர்களுடைய நாட்கள் கழிந்து கொண்டிருந்தது. மறுநாள் பார்த்தால் திங்கட்கிழமை பிறை 12 பெருமானார் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று சென்ற நாள். அந்த 12 அன்று திங்கட்கிழமை அதிகாலை சுபுடைய நேரத்திலே மஸ்ஜித் நபவியிலே ஜமாத்து தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இமாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் தன்னுடைய வீட்டினுடைய திரைச்சீலையை சற்று விலக்கி பார்க்கிறார்கள். ஜமாத்துடைய தொழுகையில் எல்லா சஹாபிகளும் ஒருமித்த நிலையில் இருக்கிறார்கள். அந்த அழகான காட்சியை பார்த்த பெருமானார் தன் தோழர்களை பார்த்து புன்முறுவல் பூத்தார்கள். ஹதீஸ்ல வருது, ஆனந்தத்தோடு சிரித்தார்கள். நபியினுடைய முகத்திலிருந்து வெளிப்பட்ட கடைசி சிரிப்பு அதுதான் என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் பார்த்தாங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டவர்கள் எந்த ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தோமோ, எந்த அமானிதம் தன்னுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டதோ அந்த அமானிதத்தை இந்த உம்மத்திடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன் என்ற மன நிறைவோடு அந்த காட்சியை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்தாங்க. பெருமானார் திரையை விலக்கியவுடன் சஹாபாக்கள் நினைச்சாங்க நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வரப்போறாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு வகையான பதட்டத்தில் அவங்க இருக்கும் போது அந்த திரையை மறுபடியும் எடுத்து விட்டாங்க. போக முடியல அவங்களால. வீட்டுலதான் அதுக்கு பிறகு தொழுகிறாங்க. இப்படி இருக்கும் போது அந்த திங்கட்கிழமை சுபுடைய தொழுகை முடிகிறது. முற்பகல் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிற போது நபியினுடைய வீட்டில் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மனைவிமார்கள் இருக்கிறாங்க, சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அகில பைத்துகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஒவ்வொரு விஷயமாக அந்த கடைசி கட்டத்திலேயும் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை மட்டும் பக்கத்திலே அழைத்து ரகசியமாக ஒரு செய்தியை சொன்னாங்க. அதை கேட்டுட்டு தான் ஃபாத்திமா அழுதாங்கன்னு ஹதீஸ்ல வருது. இது கடைசி நாள் நடந்தது. அழுதாங்க. ஏன் அழுதீங்கன்னு அதுக்கு பிறகு காரணம் கேட்கப்படும் போதுதான் பெருமானார் இந்த நோயிலேயே வஃபாத்தாகி விடுவார்கள் என்று சொன்னாங்க. அதை கேட்டு அழுதேன்னாங்க. இரண்டாவது ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை கேட்டு சிரிச்சாங்க. ஏன் சிரிச்சேன்னு சொல்லி பிற்காலத்தில் காரணம் சொல்லப்படுகின்ற போது இந்த குடும்பத்தில இருந்து என்னைய சந்திக்க வர்ற முதல் நபர் நீதான் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதை கேட்ட உடனே நான் சிரிச்சேன். அல்லாஹ்வுடைய தூதரை பிரியக்கூடிய ஒரு சூழலில் இருந்தாலும் அந்த பிரிவு என்பது ஒரு தற்காலிக பிரிவுதான் என்ற ஒரு மன நிறைவோடு நான் சிரித்தேன் என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இப்ப ஃபாத்திமா நாயகிக்கு சில உபதேசங்களை செஞ்சாங்க. என் பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைனை நீ நல்ல முறையில பார்த்துக்கோ, அவங்கள முறையா கவனிச்சுக்கோ, நீ இப்படி இருந்துக்கோன்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு உபதேசம் செஞ்சாங்க. தன் மனைவிமார்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அவங்களால ஒழுங்கா பேச முடியல. கடுமையான வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்த நிலையில பேசினாங்க. அப்போ கூட ஃபாத்திமா நாயகி சொல்லுவாங்க, என் தந்தைக்கு எவ்வளவு வேதனையை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்று பரிதாபப்பட்டு சொல்லுகின்ற போது பெருமானார் சொல்லுவாங்க, ஃபாத்திமாவே கவலைப்படாத, உன் தந்தைக்கு இன்றைக்கு பிறகு வேறு எந்த நாளிலும் வேதனை கிடையாது. இந்த ஒரு கஷ்டத்தை தான் நான் கடந்து கொண்டிருக்கிறேன். இனிமேல் வரக்கூடிய எல்லா நாளும் இன்பமயமானதுதான். அதனால் நீ சங்கடப்படாத, மனவருத்தப்படாத என்று ஃபாத்திமா நாயகிடத்தில் சொல்லும் போது சொல்லுவாங்க, ஹைபரில் நான் சாப்பிட்ட அந்த விஷத்தினுடைய பாதிப்பு இப்பொழுது என்னுடைய உடலிலே உக்கிரமடைந்திருப்பதை நான் உணர்கிறேன். என்னுடைய நரம்புகளை எல்லாம் அந்த விஷம் துண்டாடி கொண்டிருக்கிறது என்று அந்த கடைசி கட்டத்தை நெருங்குகிற போதும் ஹைபரிலே கொடுக்கப்பட்ட அந்த விஷத்தினுடைய தாக்கம் பெருமானாருடைய உடலை வேதனைப்படுத்தியது என்பதை இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ எல்லா உபதேசங்களையும் செய்து கொண்டிருக்கிற போதுதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த நெஞ்சு பகுதியிலே சாய்ந்திருந்த பெருமானார்
அவங்கள்ட்ட முடியாம உட்கார முடியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த உபதேசங்கள் செய்து கொண்டே வருகின்ற போது மீண்டும் தன்னுடைய பழைய உபதேசத்தை திரும்பவும் செய்தார்கள். லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அவங்க தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலமாக ஆக்கிக்கிட்டாங்க என்ற அந்த வார்த்தையை கடைசி உபதேசமாக அந்த கடைசி நிமிடங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இப்ப ஆயிஷா நாயகியுடைய நெஞ்சு பகுதியிலே சாய்ந்திருந்த பெருமானார் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல இருந்த மிஸ்வாக் குச்சியையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த முடியாத நிலையிலையும் இந்த உபதேசத்துக்கு மத்தியிலையும் பெருமானார் பார்வை அந்த மிஸ்வாக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆயிஷா நாயகி புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களுக்கு அந்த மிஸ்வாக் குச்சி வேணுமான்னு கேட்கிறாங்க. ஆமான்னு சொல்லி அவங்க தலையை அசைச்ச உடனே அந்த மிஸ்வாக் குச்சை வாங்கி அதை தன்னுடைய பற்களினால் மென்று பெருமானாரிடத்தில் ஆயிஷா நாயகி கொடுக்கிறாங்க. கடைசியாக மிஸ்வாக் செய்யறாங்க. பெருமானாருடைய வாழ்வில் அவர்கள் கடைசியாக நிறைவேற்றிய சுன்னத் மிஸ்வாக் செய்யறதுதான் என்பது அந்த ஹதீஸ்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிற முடியுது. ஆயிஷா நாயகி கூட பெருமையா சொல்லுவாங்க, நபியினுடைய கடைசி நேரத்தில் என்னுடைய உமிழ்நீரையும் அல்லாஹ்வுடைய தூதரின் உமிழ்நீரையும் அல்லாஹ் ஒன்று சேருகின்ற அந்த வாக்கியத்தை இந்த மிஸ்வாக்கின் வழியாக கொடுத்தான் என்று அவர்கள் பெருமையோடு சொல்லுவாங்க. அற்புதமான முறையில் அந்த மிஸ்வாக்கை செஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுடைய பார்வை அப்படியே வீட்டினுடைய முகத்தை நோக்கி திரும்புகிறது. ஒரு மாதிரி இப்படி மேலே நோக்கி பார்க்கிறார்கள், கையை உயர்த்துகிறார்கள். அப்படி பார்வை உயர்ந்திருந்த நேரத்திலே, கைகள் உயர்த்தப்பட்டிருந்த நேரத்திலே அவர்களுடைய நாவு முணுமுணுத்தது. என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் என்ற அந்த வார்த்தைகளை மொழிந்து கொண்டிருந்தார்கள். இறைவா, உன்னுடைய அருளை பெற்ற நபிமார்கள், சுஹதாக்கள், நல்லோர்களோடு என்னை நீ சேர்த்து விடு என்று பெருமானார் அதை சொல்லிவிட்டு, அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி, இறைவா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு, இறைவா எனக்கு கிருபை காட்டு என்று அவர்களுடைய நாவு அந்த கடைசி வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வருகின்ற போதுதான் சொன்னார்கள், அல்லாஹும்ம அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, இறைவா உயர்ந்த நண்பனோடு என்னை நீ சேர்த்து விடு. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி என்று சொல்லி அந்த நாவு அடுத்ததாக மொழிந்த வார்த்தை அல்லாஹும்ம அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, அல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா. இந்த வார்த்தையை 3 முறை சொன்னாங்க. இறைவா உயர்ந்த தோழனோடு என்னை சேர்த்து விடு என்று சொல்லி முடித்ததோடு அவர்களுடைய கரம் அப்படியே கீழே விடுகிறது. அந்த பார்வை அப்படியே அடங்கி போனது. பெருமானாருடைய அந்த பரிசுத்த ஆன்மா, அந்த பரிசுத்த ரூஹ் அவர்களுடைய உடலை விட்டு பிரிந்தது. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராலியத்தன் மர்லியா என்று சொல்லுவான் அல்லவா, அமைதியடைந்த ஆத்மாவே உன் இறைவனை நோக்கி நீ செல் என்று சொல்லப்படும் என்பதாக மூமின்களுடைய ரூஹை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அல்லவா. அந்த மாதிரியான நிலையில் அந்த புனிதமிக்க ரூஹ் இறைவனை நோக்கி பயணிக்க தொடங்கியது. மதீனா நகரமே இருள் சூழ்ந்த நகரமாகி போனது. எங்கு பார்த்தாலும் கண்ணீரும் கமலையுமாக மக்கள் தெரிந்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து நிலை குலைந்து போனார்கள். பெருமானாருடைய மரணத்தை இந்த சமுதாயம் எப்படி சந்திக்க போகிறது? அல்லாஹ்வுடைய தூதரை உயிரிலும் மேலாக நேசித்த நாம் அவர்கள் இல்லாத இந்த மதீனாவிலே எப்படி வாழப் போகிறோம் என்று அவர்கள் நிலை தெரியாமல் நிலை தடுமாறி போனார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை, அவங்க எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போனாங்களோ அது மாதிரி அவங்க இறைவனை சந்திக்க போயிருக்கிறாங்க. அவங்க மரணிக்கல. யாராவது மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னா நான் என்னுடைய வாளால் அவரை வெட்டி விடுவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு, பெருமானாருக்கு மரணம் சாத்தியமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவங்க அந்த நேரத்தில் சற்று தடுமாறி போய் இருந்தாங்க. அப்படி இருக்கின்ற போதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க இருந்த பகுதியில் இருந்து வராங்க. கடைசி நேரத்திலே ரூஹ் பிரிகின்ற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் இருக்கவில்லை. அதில் என்ன ரகசியமோ அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. தகவல் கேள்விப்பட்ட உடனே வேகமா வராங்க. மஸ்ஜித் நபவியில தன்னுடைய வாகனத்தை நிப்பாட்டிட்டு ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்குள்ள போனவங்க பெருமானாருடைய அந்த பரக்கத்து பொருந்திய அந்த உடலை பார்த்த உடனே
முகம் மூடப்பட்டிருக்கிறது. அந்த முகத்தை திறந்தவர்கள் முகத்தை பார்த்து கண்ணீர் வடித்து அழுதார்கள், முகத்திலே முத்தமிட்டார்கள். நெத்தியில் முத்தமிடுகின்ற போது சொன்னார்கள், யா நபியல்லாஹ் திபுத்த ஹய்யம் வ மையித்தா, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் மனமாக இருந்தீர்கள், இப்பொழுது மரணித்ததற்கு பிறகும் மனமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு நேர பள்ளிவாசலுக்கு வாராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாராவது இறந்துட்டேன்னு சொன்னா நான் கொன்றுவேன்னு சொல்லிட்டு இருக்கதை பார்த்த உடனே உமரை அமர சொன்னாங்க. அமர முடியாது என்று மறுக்கிறாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல நின்று கொண்டு அற்புதமான ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அத்தனை சஹாபிகளும் நிலை குலைந்து இருக்கின்ற போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத்த, யார் இந்த முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தாரோ இந்த முஹம்மது இறந்து விட்டார். அவர் தெளிவாக புரிந்து கொள்ளட்டும். பெருமானாரை பார்த்து எப்பொழுது முஹம்மது என்ற வார்த்தையை அபூபக்கர் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த சூழலில் அதை உடைத்து பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்ததினால் பெருமானாரை குறித்து பெயர் சொல்லி பேசுறாங்க. யார் இந்த முஹம்மதை வணங்குபவராக இருந்தாரோ இந்த முஹம்மது இறந்து விட்டார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ உங்களுடைய இறைவன் அவன் மரணிக்க மாட்டான், அவன் என்றும் நித்திய ஜீவனாக இருப்பான் என்று சொல்லிவிட்டு திருக்குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சில வசனங்களை எல்லாம் ஓதி காட்டி பெருமானாருடைய மரணத்தினுடைய அந்த நிகழ்வுகளை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். அஃபையின் மாத்த அவ் குத்தில இன்கலப்தும் அலா ஆகிபை, அதாவது நீங்கள் முஹம்மது இறந்து விட்டாலோ அவர் கொலை செய்யப்பட்டு விட்டாலோ நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடிடுவீங்களா? அப்படி ஓடினீர்கள் என்று சொன்னா ஓடி போங்க தாராளமா, அதன் மூலமா அல்லாஹ்வுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று உஹது களத்திலே அருளப்பட்ட அந்த வசனத்தை ஓதி காட்டி அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய தூதரா பாருங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 மௌத்தை கொடுக்க மாட்டான், ஒரு மௌத்து தான். அந்த மௌத்தை இப்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னதற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட சஹாபிகள் அமைதி அடைகிறாங்க. அதுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உடல் ரூஹு பிரியப்பட்ட நிலையில் அவர்களுடைய ரூமிலே வைத்து அவர்களுடைய அறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களும் முஸ்லிம்களும் வந்து பார்த்து கொண்டே செல்லுகிறார்கள். மதீனா நகரமே சோகத்திலே மூழ்கி கிடக்கிறது. இந்த நேரத்திலே செவ்வாய்க்கிழமை பகல் நேரத்திலே அவர்கள் இறந்தது திங்கட்கிழமை முற்பகல் நேரம். அதற்கு பிறகு மறுநாள் செவ்வாய்க்கிழமை பகல் நேரத்திலே அவர்களுடைய உடல் குளிப்பாட்டப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை தான், மறுநாள் தான் குளிப்பாட்டப்படுகிறது. ஏன் அவ்வளவு நாள் தாமதப்படுத்தினாங்கன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அடுத்த ஹலீஃபா யார் என்பதை தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலையில இருந்ததுனால ஹலீஃபா இல்லாத தலைமைத்துவம் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாதுன்னு பெருமானார் சொல்லி இருந்ததுனால அவங்களுடைய மரணம் அடைந்ததற்கு பிறகு அடக்கம் செய்யப்படுறதுக்கு முன்னாடியே அடுத்த ஹலீஃபா தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அந்த வசியத்தின் அடிப்படையில் அடுத்த ஹலீஃபா யார் என்பதை தீர்மானிப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அது சுமூகமாக்கப்பட்டு கடைசியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக நியமனம் செய்யப்பட்டதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை பகல் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடல் குளிப்பாட்டப்படுகிறது. அந்த குளிப்பாட்டுதலிலே யாரெல்லாம் ஈடுபட்டார்கள் என்று பார்த்தால் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடல்நல சரியில்லாமல் இருக்கும் போது கடைசி கட்டம் வரை இருந்த அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு மகன் குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேர் போக பெருமானாரால் உரிமையிடப்பட்ட ஷுக்ரான் என்ற ஒரு அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்ட ஒரு நபர், இன்னொருவர் உசாமத் இப்னு ஸைத், அவுஸ் இப்னு ஹௌலி என்று ஒரு சஹாபி. இந்த 7 நபர்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனித உடல் குளிப்பாட்டப்பட்டு அவர்களுடைய வீட்டிலேயே அடக்கம் செய்யப்படுகிறது. எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்ற பிரச்சனை வருகிற போது அப்பொழுதும் அபூபக்கர் சித்திக் தான் முடிவு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, நபிமார்கள் எங்கே இறக்கிறார்களோ அங்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும், அதனால இந்த இடத்துல தான் அடக்கம் செய்யப்படணும் சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழி தோண்டி அதற்கு பிறகு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அடக்கம் செஞ்சுட்டு வந்த உடனே எந்த நேரத்தில் அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு பார்த்தா
அன்றைய செவ்வாய்க்கிழமை இரவு நேரம், மறுநாள் விடிந்தால் புதன்கிழமை நெடுநிசி நேரத்திலே, செவ்வாய்க்கிழமை நெடுநிசி நேரம், மறுநாள் விடிந்தால் புதன்கிழமை என்று இருக்கிற போது நெடுநிசி நேரத்திலே பெருமானாருடைய அந்த புனித உடல் அடக்கம் செய்யப்படுகிறது என்பதை நாம் வரலாற்றின் வழியாக புரிந்து கொள்ளுகிறோம். அதற்கு பிறகு அடக்கம் செஞ்சுட்டு வந்தவுடனே பாத்திமா நாயகி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வளவு மரியாதையா நீங்க வச்சிருப்பீங்க, ஒரு தூசி கூட விழுந்ததை நீங்க பொறுத்துக்கிற மாட்டீங்களே, அந்த அல்லாஹ்வுடைய தூதரின் உடல்ல மண்ணில வச்சு நீங்க அதுக்கு மேல எப்படிப்பா மண் அள்ளி போட்டீங்க, உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்க, அதை கேட்ட சஹாபாக்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கதறினார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி பெருமானாருடைய இறுதி கட்டத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த சமுதாயத்திற்கு பாடம் நிறைந்த நிகழ்வுகளாக அமைய பெற்றிருப்பதை பார்க்கிறோம். இதைத்தான் பெருமானார் சொல்லுவாங்க, ஹயாத்தி ஹைருல் லக்கும், என்னுடைய வாழ்வும் உங்களுக்கு நல்லதுதான், ஓ மமாத்தி ஹைருல் லக்கும், என் மரணமும் உங்களுக்கு நல்லதுதான் என்று பெருமானார் சொல்லுவாங்க. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? என் வாழ்விலும் உங்களுக்கு படிப்பினைகள் இருக்கிறது, முன்மாதிரிகள் இருக்கிறது, என் மரணத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்பதை பார்க்கிறோம். இதுவெல்லாம் நபியினுடைய அந்த இறுதிக்கட்ட நிகழ்வுகளாக இருக்கிறது. சொல்ல வந்த செய்தியின் நோக்கம் என்னவென்றால், பெருமானாருடைய வாழ்வியலையும் அவருடைய மரணத்தையும் கேட்கிற நாம் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். மரணம் எந்த நேரத்திலும் வரலாம், எந்த வினாடியும் வரலாம். அப்படி வருகின்ற போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். யாருக்கும் அநீதம் இழைக்காத நிலையில, யாருக்கும் கடன்பட்டு இருக்காத நிலையில, யாருடைய உரிமைகளையும் மீறி இருக்காத நிலையில, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மை குறித்து நல்ல விதத்தில் பேசுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அந்த படிப்பினை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்திகள் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா எதை பேசினோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.